கறிவேப்பிள்ளை சூப்பு. இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளையை எடுத்து ஒரு கடாயில் போட்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கையில் உடைச்சாவே உடையிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்த கருவேப்பிள்ளையை மிக்சி ஜாரில் போட்டு 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு போட்டு அடிச்சுக்கலாம். நான் கம்மியான குவான்டிட்டி போட்டனால ஃபைன் பவுடராக அடிக்க முடியல, ஆனால் நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த பொடியோட வாசமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி 1/4 ஸ்பூன் தட்டின வெல்லைப்பொடி, 1/4 ஸ்பூன் தட்டின இஞ்சி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி கலக்கி இந்த கொதிக்கிறதுல ஊற்றிக்கலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கொதி வந்ததும் இதில் கருவேப்பிள்ளை பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, ஒரு 1.5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து இறக்கிடலாம். இந்த சூப் தலைமுடி வளர்றதுக்கு உதவுறதுக்கு மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் இருக்க சிவப்பணுக்கள் அதிகரிக்கவும் உதவும்.